நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்வு நேர மறதிக்கு என்ன காரணம். அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, முதல்ல பயம், ஒரு பதற்றம், அதாவது டென்ஷன், ஆன்சைட்டி அண்ட் ஃபியர். ஸோ இதுதான் தேர்வு நேரத்துல மாணவர்களுக்கு ஒரு பயம் வந்து அதனால மறந்து போறதுக்கான ஒரு மிக மிகச்சிறந்த காரணமா அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் ஃப்ரீக்வன்சி இஸ் த பிரைம் மோஸ்ட் ரீசன் ஃபார் திஸ். என்னங்க அது மென்டல் ஃப்ரீக்வன்சி? தமிழ்ல மன அலைச்சூழல். ஸோ மனதுல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஃப்ரீக்வன்சில அப்படியே வரும். நம்ம நிறைய திரைப்படங்கள்ல கூட அப்படியே பார்த்துக்கலாம், ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு அளவு குறியீடுகள் இருக்கிறது. ஸோ அதை எப்படி பிரிக்கிறாங்க குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மலா நம்ம இருக்கிற, அதாவது நம்ம உங்ககிட்ட விழிப்புணர்வோட நான் பேசுறேன், பழகுறேன், சாதாரணமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சிக்கு பெயர் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 14, அதாவது 14க்கு மேல அந்த மன அலைச்சூழல் இருந்தா அது பீட்டா அலைக்கதிர்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அப்புறம் ஆல்பா மென்டல் ஸ்டேட் வரும். ஆல்பால எப்படி இருக்கும்னா, ஒரு 7-13க்கு உள்ள இருந்ததுன்னா அந்த மன அலைச்சூழல், அதை ஆல்பா ஸ்டேட் அப்படிங்கிறோம். ஸோ இதை நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், ஆல்பா தியானம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தும் பொழுது அது அந்த மன அலைச்சூழல் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. ஸோ முதல்ல பீட்டா பார்த்தோம், அதுக்கு மேல கொஞ்சம் ஆல்பா, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த பீட்டால என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, 4-6 மன அலைச்சூழல் மென்டல் ஃப்ரீக்வன்சி இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா அது பீட்டா மன அலைச்சூழல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கும் மேல டெல்டா, டெல்டால 0-3. ஸோ ஏறக்குறைய அது தியானம் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறது. பிரபஞ்சத்தோட ரகசியங்கள், மொழிகள் எல்லாம் புரிகிற ஒரு மென்டல் ஸ்டேட் அது. ஸோ இப்ப விஷயத்துக்கு வருவோம். மாணவர்கள் படிக்கிறாங்க. மாணவர்கள் அந்த கேள்விக்கான பதிலையோ இல்ல தயார் செய்யும் பொழுதோ அவங்களுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்ல மறுபடியும் வரும்பொழுது மட்டும்தான் மூளை பதிவு செய்த விஷயத்தை எடுத்து நமக்கு கொடுக்கும். நம்ம மூளைக்குள்ள ஒரு விஷயத்த பதிவு செய்யும் பொழுது எந்த மென்டல் ஸ்டேட்ல, அதாவது எந்த மன அலைச்சூழல் மென்டல் ஃப்ரீக்வன்சில அதை ரெக்கார்டு பண்றோமோ அந்த அலைச்சூழலுக்கு திரும்ப வரும்பொழுதுதான் நினைவிற்கும் வரும். ஸோ இது டிஃபால்ட்டா இன்பில்ட். இப்ப மாணவர்கள் வந்து படிக்கும் பொழுது எந்த விதமான பயம் மற்றும் பதட்ட உணர்வும் இல்லாம, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல்பா ஸ்டேட்ல இருந்து அவங்க படிக்கிறாங்க. ஆனால் தேர்வு நேரத்துல இந்த ஆங்ஸைட்டி, ஃபியர்லாம் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு மனசு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதோட மென்டல் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ அந்த நேரத்துல ஒரு கேள்வி வந்திருக்கும், அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா விடை எழுத முடியாது. என்னமோ மறந்து போச்சுன்னு இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க, ரொம்ப சிந்திப்பாங்க, ஆனாலும் வராது. காரணம் மென்டல் ஃப்ரீக்வன்சி மாறி போச்சு. அப்போ அவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அவங்க எக்ஸாம் விட்டுட்டு கூட வந்துருவாங்க சில நேரம், ஒமிஷன். வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசும்போது டக்குன்னு நினைவுக்கு வரும், இதுதான் ஆன்சர், எனக்கு அங்க மறந்து போச்சே இது நம்ம அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த தன்னை அறியாமையே அந்த பதட்டமும் வெளியேறி விடுகிறது. அப்போ நார்மல் மென்டல் ஃப்ரீக்வன்சிக்கு வந்த உடனே அவர்கள் தேடிக்கொண்டிருந்ததை மூளை கண்டுபிடித்து எடுத்து கொடுத்து விடுகிறது. ஸோ அதனாலதான் மாணவர்களுக்கு கொஞ்சம் மன ஓர்மை, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். கண் மூடி ஒரு நம்பர்ஸை கவுண்ட் பண்ணலாம். அதாவது எண்ணங்களற்று இருந்த ஒரு நிலைமைக்கு போகும் பொழுது அந்த மன அமைதி தானாக ஏற்படும். மன அலைச்சூழல் எண்ணிக்கை குறைந்துவிடும். மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இதுதான். ஸோ அதனால பயப்படாதீங்க. கொஞ்சம் உங்க மனசை அப்படியே காம் பண்ணி டென்ஷன் ஆகாம ஸ்லோவா அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க எந்த ஃப்ரீக்வன்சியில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ, ரெக்கார்ட் பண்ணீங்களோ, அந்த மன அலைச்சூழலுக்கு வரும்போது எக்ஸாம் ஹால்லேயே நீங்கள் படித்தது உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். இதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சிந்திப்போம்.